இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த வகையில் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஒன்றும் ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது சினிமாவில். ஆனாலும் அவர் கூப்பிட்டு இவ்வளோ சீரியல் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு ஸ்டைல் வரும் அப்படின்னு என்னை விட்டு பிடிச்சார். ஸோ அந்த வகையில் விஷயத்த சொல்லிட்டார், இதுதான் மேட்ரு அப்படின்னு. நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அதில் ஒரு சின்ன கரெக்ஷன், சார் நான் இப்படி பண்ணட்டுமா, இந்த டயலாக் இப்படி பேசட்டுமான்னு ஒரு பயத்தோடு தான் அவர்கிட்ட கேட்டேன். இது நல்லா இருக்கே, பேசுங்களேன் அப்படின்னு சொன்னார். எந்த டைரக்டர் சொல்லுவாங்க, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வரும். இது நான் சொல்கிறத நீ பண்ணுடா, நீ அங்கேருந்து வந்தவன் தானேலாம் சேரன் சார் அப்படி பார்க்கவே இல்லை. ஸோ இது நல்லா இருக்கே, பெட்டர் எதுவோ அந்த வகையில் தான் அவர் மிகச்சிறந்த, இன்றைக்கும் நான் சொல்கிறேங்க, உணர்வுகளை தூண்டக்கூடிய அன்பு, பாசம், பரிவு, கருணை அப்படின்னு எல்லா உணர்வுகளையும் சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், அதுவும் தைரியமாக சொல்லக்கூடிய. தேசிய கீதம்லாம் ஒரு இயக்குனர் டக்குன்னு பண்ணிட முடியுமா? இந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆளுங்கட்சி, அதை பற்றி ஆப்போசிட்டாக எப்படி படம் எடுக்க முடியும்? ஸோ எவ்வளோ தைரியமாக சொல்லக்கூடிய இயக்குனர் இந்தியாவிலே யாரும் கிடையாது, சேரன் சார் மட்டும்தான். நான் அடித்து சொல்வேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்கிறதுக்காக இல்லை, உண்மையும் அதுதான். இது எல்லாரும் ஆக்சுவலாக என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. சேரன் அவர்கள் எடுத்த பொற்காலத்திலிருந்து ஒவ்வொரு படங்களாக பார்க்கும்போது ஒன்னொன்றுமே முத்திரைகள் தான். கரெக்ட்ங்க சார். தேசிய கீதம் பண்ணதும் அவர் தான், பொற்காலம் பண்ணதும் அவர் தான், வெற்றி கொடி கட்டு பண்ணதும் அப்படிதான். ஆமாம், அது எவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க. இந்த பக்கம் அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல். எஸ் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மயக்கண்ணாடியில் ஒரு மாடர்னைஸ்டு இது. ஆனால் ரொம்ப நேர்த்தியாக நல்லா தான் இருக்கும். அது ஏதோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதாச்சே தவிர மீது எல்லா படங்களும் அப்படி உலுக்கிடுங்க. ஸோ தவமாய் தவமருந்து, தவமாய் தவமருந்துல என்ன படம் சார்! ஒரு வாழ்க்கையை, ஒருத்தருடைய வாழ்க்கையை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின படங்கள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உணர்வுகளை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே இயக்குனர் அவர் தான்.